ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு கூட மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த பூண்டு ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஊறுகாய் பொறுத்தவரை நல்லெண்ணெயில் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ இதில் 1/4 kg மாதிரி பூண்டை தோலை நீக்கிட்டு முழுசாகவே சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்கணும். பூண்டு நல்லா வெந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இது இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இதிலேருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பூண்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இது இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, இவ்வளவு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துட்டு இருந்தால் கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை வதக்கி எடுக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா காரத்துக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறமா நான் கலருக்காக 1 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்து வச்சிட்டு இருந்த பூண்டை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் இதை வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வறுத்து பொடி பண்ண கடுகு, வெந்தய பொடியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க, மணக்க பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.